நீங்க ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்களா? செம்ம ஹாப்பி நியூஸ். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஒரு 2-3 லட்ச ரூபாய் ஈஸியா நீங்க சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லோன் வாங்கியிருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேர்லயும் அவங்க 2-3 லட்ச ரூபாய் ரொம்ப ஈஸியா சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம மார்க்கஸ் கிரெடிட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோம் லோன் மட்டும் இல்ல, கார் லோன், பர்சனல் லோன் எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைய போகுது. ஆமாங்க, நேத்து RBI ரெப்போ ரேட்டை 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைஞ்சிருக்காங்க. இதனால நீங்க வாங்கியிருக்க லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைய போகுது. பட் முக்கியமான ஒரு கண்டிஷன், நீங்க லோன் வாங்கும்போது ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லாம ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கியிருந்தா மட்டும் தான் இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் வாங்கியிருந்தா இந்த 25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சதுனால உங்க லோன் இப்போ 8.25% குறைஞ்சிடும். இந்த அப்டேஷன் எல்லா பேங்க்லயும் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும்னு நம்பிட்டு உட்கார வேணாம். ஒரு டைம் உங்க பேங்க்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இது இம்பாக்ட் ஆக மினிமம் 30 to 45 days ஆகும். லாஸ்ட் 2 months முன்னால RBI இதே மாதிரியே 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க. இந்நேரம் அது உங்களோட பேங்க் லோன்ல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதுவும் ஆகிருக்கான ஒரு டைம் போய் செக் பண்ணிக்கோங்க. இதனால உங்க டென்யூர் குறையும். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வெறும் 0.25% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. அதிக டென்யூருக்கு லோன் எடுத்திருந்தா இந்த கம்மியான இன்ட்ரெஸ்ட்னால நீங்க லிட்டரலா 2 to 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணலாம்.